அன்பிற்கினியவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பணிவு இருக்கிற இடத்தில் நம்பிக்கை பிறக்கும், நம்பிக்கை இருக்கிற இடத்தில் நலம் கிடைக்கும். இன்றைக்கு நாம் நாமான் என்கிற தொழுநோயாளன் குணமடைவதை பற்றி வாசிக்க கேட்க இருக்கிறோம். எவ்வளவு செல்வத்தை நாம் வைத்திருந்தாலும் கூட பணிவு இல்லை என்றால் அந்த இடத்தில் நம்பிக்கை இருக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவைகள் வருகிற போது யாரிடமிருந்து வந்தாலும் அதை கேட்கிற பணிவு என்பது அவசியம். நாமான் மிகப்பெரிய வீரன், மிகப்பெரிய செல்வந்தனும் கூட. அவனுக்கு கீழே பணியாற்றுவதற்கு ஆள்கள் பல இருக்கிறார்கள். தொழுநோய் பீடித்திருக்கிற போது அதை குணப்படுத்துவதற்கு வழி தெரியாமல் திகைத்து நிற்கிற போது அவன் அடிமையாக அழைத்து கொண்டு வந்த ஒரு சிறுமி, இஸ்ராயேலில் இறைவாக்கினர் ஒருவர் இருக்கிறார், அவர் குணப்படுத்துவார் என்று சொல்லுகிற போது அந்த படை வீரன், அந்த நாமான் அதை கேட்பதற்கு துணிவு கொள்ளுகிறான். பணிவோடு, நான் மிகப்பெரிய வீரன், ஒரு சிறுமி என்னிடத்தில் என்ன சொல்லுவது என்பதை பற்றி கவலைப்படாமல் மிகுந்த பணிவோடு அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் இந்த பணிவு என்பது ஒரு சுயநலத்திலிருந்து வருகிற பணிவு, உண்மையான பணிவு அல்ல. ஏனென்றால் தான் நலம் பெற வேண்டும் என்பதனால் இன்னொருவர் சொல்லுவதை கேட்கிற அந்த பணிவு அங்கு இருக்கிறது. எனவே அவன் எலிசாவை பார்ப்பதற்காக செல்லுகிறான். அவன் ஏன் இது உண்மையான பணிவு இல்லை என்று சொல்லுகிறோம் என்றால், அங்கே எலிசா இறைவாக்கினர் யோர்தான் நதிக்கரையிலே 7 முறை மூழ்கி எழு என்று சொல்லுகிற போது, நான் செல்லாத நாடுகளா, நான் பார்க்காத ஆறுகளா, தமஸ்கு நகரிலே இல்லாத ஆறுகளா, இந்த ஆற்றில் அப்படி என்ன இருக்கிறது, இதை மூழ்கி எழுவதற்காகவா நான் அங்கே இவ்வளவு தூரம் வந்தேன் என்று அவன் மிகவும் கோபப்படுகிறான், அகங்காரம் கொண்டவனாக இருக்கிறான். அவனுடைய பணிவு உண்மையான பணிவு இல்லை என்பதை இது காட்டுகிறது. ஆனாலும் இந்த சமயத்திலே வேலையாள்கள் தான் அவனுக்கு சொல்லுகிறார்கள், இதைவிட ஒரு கடினமான செயலை இறைவாக்கினர் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் அதை செய்திருக்க மாட்டீர்களா என்று சொல்லுகிற போதுதான் அவன் சிந்திக்கின்றான், தன்னுடைய அகங்காரத்தை நினைத்து வருந்துகிறான். எனவே பணிவோடு நம்பிக்கை கொள்கிறான். பணிவு அவனுக்கு வருகிற போது அவனுக்கு இறைவாக்கினர் மீது நம்பிக்கை பிறக்கிறது. யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கி எழுகிறான், நலம் பெறுகிறான். உண்மையான பணிவு வருகிற போதுதான் நமது நம்பிக்கை அதிகமாகிறது. நம்பிக்கை அதிகமாகிற போது நாம் நலம் பெறுகிறோம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பணிவு ஒன்றுதான் நமது நம்பிக்கையை ஆழப்படுத்தும் என்கிற உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக பணிவோடு இருப்போம். ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம்.